ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். டீ கடை ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நம்ம சட்னி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சட்னியும் செய்ய போகிறோம், வாழைக்காய் பஜ்ஜியும் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வாழைக்காய் பஜ்ஜி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 25 பஜ்ஜி கிட்ட நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காவை தோலை சீவிக்கலாம். தோலை சீவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சீவல் வச்சு நம்ம வாழைக்காய் எல்லாத்தையும் சீவிக்கலாம். நல்லா மெலிசா சீவிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு சீவிக்கோங்க. நம்ம வச்சிருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ சீவி எடுத்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் வச்சுக்கலாம். அதில் 1/4 கிலோ கடலை மாவு போட்டுக்கலாம். கப் அளவில் ஒரு 1.5 கப்பு வரும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கறது நல்லது. நல்ல டைஜஷனுக்கு நல்லது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும். கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த கட்டிங்கெல்லாம் இருக்காது. எல்லாம் ஈவனாக கரைஞ்சி வரும். இது நல்லா கரைச்சிட்டு நம்ம கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 குழிக்கரண்டி இட்லி தோசை மாவு ஊற்றிக்கலாம். இட்லி தோசை மாவு நம்ம அரைப்போம் இல்லையா, அது ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பஜ்ஜி நல்லா உப்பியும் வரும். நம்ம இதில் அரிசி மாவு உளுந்து சேர்ப்போம் இல்லையா, அதனால அரிசி மாவு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உளுந்து நல்லா உப்பி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது நல்லா கரைச்சிட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க, வாழைக்காய் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி போடும்போது நல்லா வாழைக்காயில ஒட்டி வரும் மாவு. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சட்னி காரமா இருந்தாதான் நம்ம பஜ்ஜி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 2 பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு வச்சு நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம சாப்பிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்டா. சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா பஜ்ஜி நம்ம மாவில் முக்கி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போதான் நம்ம பஜ்ஜி போட்ட உடனே நல்லா எழும்பி வரும்.
ஸோ நம்ம வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் வாழைக்கால வந்து முக்கியம் கொண்டு பஜ்ஜி செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பஜ்ஜி செய்யும் போது எண்ணெயும் வந்து அதிகமா வந்து குடிக்காது. அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.